ஹாய் டிசைனர்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு இதே மாதிரி அனிமேஷன் பண்ணுமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு நிறைய மோட்டிவேஷனை கொடுக்கும். நானும் இந்த மாதிரி நிறைய வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து லேஅவுட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து லைட் மோடாக இருக்குது, நம்ம டார்க் மோடாக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கலர் வந்து நம்ம டார்க்காக எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனுக்கு வந்து இங்கே ஒரு லோகோ ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஷாப் பட்டன், அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் பிக்சர், மெனு, ஹெட்டர், அப்புறம் கீழே வந்து நிறைய கார்ட்ஸ் இருக்க மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம லோகோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு நேம் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். மியூசிக்னு டைப் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு 40 மாற்றிக்கிறேன். ஓகே, 40 கொஞ்சம் பெருசாக இருக்குது. 32. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஷாப் பட்டன் ஆட் பண்ணோம். ஜஸ்ட் நான் ஷாப்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு யூசர் ப்ரொஃபைல் ஆட் பண்ணோம், அது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இங்கே வந்து மெனு ஆட் பண்ணோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு ஆட்லைட் கொடுத்துக்கிறேன். இந்த 3 இதுக்கும் நான் ஆட்லைட் கொடுத்துக்கிறேன். கொடுத்து சென்டராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த கடைசி கொண்டு வந்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆட்லைட்டையும் இங்கே இருக்க லோகோவையும் செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஆட்லைட் கொடுத்துக்கிறேன். சென்டராக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து மேலே ஸ்பேஸ் குறைச்சிக்கலாம். 32ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு மேலே ஹெட்டர் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஹெட்லைன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். மியூசிக் ஆல்பம்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இதோட சைஸ் வந்து நான் ஹெச் பண்ணிக்கிறேன். ஒரு 120ன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சென்டராக வச்சுக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான மேலே ஹெட்டரும் ஹெட்லைனும் கிடச்சிச்சு. இப்போ வந்து கீழே நம்ம கார்ட் டிசைன் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிசைனை சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதான் வந்து நான் ஒரு 350, ஹைட் வந்து ஒரு 500 மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிச்சு. இதோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். நான் 40 கொடுத்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த கார்டு இப்போ அந்த ரெக்டாங்கிளை வந்து நம்ம வந்து 3D பர்ஸ்பெக்டிவாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ளகினில் போயிட்டு ப்ளகின் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ப்ளகினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து கொஞ்சம் டில்ட் ஆகி 3D பர்ஸ்பெக்டிவாக இருக்கும். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிசைனில் வந்து இந்த கார்டில் வந்து சின்ன ஒரு டெப்த்து தெரியும். ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி தெரியும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளாட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளகின் ஓப்பன் பண்ணணும். அந்த ப்ளகினுக்கு வந்து ப்ளகினில் போயிட்டு ப்ளகின் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா 3D வெக்டார்னு ஒரு ப்ளகின் இருக்கும். இந்த ப்ளகினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் டிசைனை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் பார்டர் தெரியும். அந்த ப்ளூ கலர் பார்டர் வந்து இந்த ஒயிட் கலருக்கு பின்னாடி வர மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக வச்சுக்கோங்க. அந்த எட்ஜு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டிசைனில் ஒரு கார்டு மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து சின்ன ஒரு டெப்த் தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளகினை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஒயிட் ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கார்டுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ஒரு குரூப்பாக இருக்கும். இந்த குரூப்பை வந்து நம்ம ஃப்ரேமை மாற்றிக்கலாம். ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேமை ஃபஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துக்கோங்க. கீழே கொண்டு வந்துட்டு எல்லாமே சென்டராக மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே ஒரு குரூப் இருக்குமா, இந்த குரூப் இருக்குல்ல, இந்த குரூப்பை முடிஞ்ச வரைக்கும் மேலே கொண்டு வந்துருக்கணும். இது ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டை வந்து நீங்கள் ஹோவர் பண்ணும்போது செகண்டரி கார்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு கீழே கொண்டு வந்துருங்க. இந்த ஃப்ரேமை கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரேமு. இந்த குரூப் இந்த கார்டு வந்து கொஞ்சம் மேலே பார்த்து போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு 2 கார்டு கிடச்சிச்சு. இது வந்து டிஃபால்ட் கார்டு. நீங்கள் ஹோவர் பண்ணும்போது இந்த கார்டு வந்து மேலே வரும். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோம்ல, அதே சைஸ்க்கு இன்னொரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க.
அதோட சைஸை மட்டும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. 350 அதே மாதிரி 500. ஸோ இதே சைஸ் கார்டு தான் உங்களுக்கு வேணும். ஓகே, நம்ம இந்த கார்டுக்கு வந்து அதே மாதிரி 40 ஸ்மூத் பண்ணிக்கலாம், ரவுண்ட் கார்னர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பின்னாடி வச்சுன்னா டெப்த் கொடுத்துக்கலாம். அதுக்கு அதே மாதிரி ஃபேட்டன் போய்க்குங்க. கொடுத்துட்டு ப்ளகினில் போயிட்டு ப்ளகின் மேனேஜ்மெண்ட்டில் 3D வெக்டார் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் வந்து இந்த கார்டுக்கு பின்னாடி லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பின்னாடி ப்ளூ கலர் கார்டு தெரியுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதை குரூப்பாக இருக்குமா அதே மாதிரி தான் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒயிட் ஸ்பேஸுக்கு அதே மாதிரி என்ன இமேஜ் கொடுக்குறோமோ அதே இமேஜை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 3 கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு எதுக்குன்னா இப்போ ஹோவர் பண்ண கார்டு கிளிக் பண்ணும்போது இந்த கார்டு உங்களுக்கு பாப்பப் ஆகி சிடி வெளியே வர மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு 3 இது வந்துருச்சா. இப்போ நமக்கு சிடி தான் மிஸ்ஸிங். இப்போ அந்த சிடி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சிடியை வந்து ஒரு இமேஜாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இந்த சிடி கிடச்சிச்சு. இந்த சிடி வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த சைஸ் வந்து 350 360 இருக்குது. ஓகே, இதுவே உங்களுக்கு 360 ஓகேனா விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிடிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இமேஜ் தெரியுதா, ஒரு சர்க்கிள் இமேஜ். அந்த சர்க்கிள் இமேஜுக்கு பதிலாக நம்ம வச்சுருக்க இமேஜ் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட சிடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சிடி கிடச்சிட்டு சிடிக்கு ஒரு கவர் இமேஜும் கிடச்சிச்சு. இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம ஃப்ரேம் செலக்ட் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது இன்ஃபினிட்டாக சுற்றணும். கரெக்டுங்களா. சிடி வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டாக சுற்றுறாங்காட்டி நம்ம ப்ரோட்டோடைப் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம காம்பவுண்ட் ரெடி பண்ணோம். ஸோ நம்ம கிரியேட் காம்பவுண்ட் கொடுத்துக்கலாம். இன்னொன்று வேரியன்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போது இது வந்து ஃப்ரேமாக இருக்கும். வெளியே இருக்கிறது வந்து ஃப்ரேமாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப்புக்குள்ளே போயிடும். இப்போது இந்த குரூப்பை தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும், வெளியே இருக்க ஃப்ரேம் ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா -90 கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இன்னொரு டைம் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இன்னொன்று எடுத்துக்கலாம். வேரியன்ட் 3ல் நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் போகும். அதை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிறத 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறது குரூப்பை தான் ரொட்டேட் பண்ணணும், வெளியே இருக்க ஃப்ரேம் ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் 0, அதுக்கப்புறம் -90, 180, அதுக்கப்புறம் 90. இந்த ஃபார்முலா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இன்ஃபினிட்டியாக சுற்றுறதுக்கு நம்ம ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சிடியை செகண்ட் சிடியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டிலே 1 மில்லி-செகண்டில் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்மார்ட் அனிமேட்டில் லீனியரில் 400 வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடைசி சிடியையும் ஃபஸ்ட் சிடியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஸ்க்ரோலிங் நடக்கும். ஆஃப்டர் டிலே 1 மில்லி-செகண்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே கிடச்சிருச்சு. கார்டும் கிடச்சிருச்சு, சிடியும் கிடச்சிருச்சு. இப்போது அந்த ஃபஸ்ட்டு வேரியன்ட் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்கள் வெளியே. உங்களுக்கு அது வெளியே வந்துடும். இப்போது இந்த கார்ட் ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமுக்குள்ளே இந்த சிடியை கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டராக ப்ளேஸ் பண்ணிட்டு இதை வந்து சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ அந்த சிடி உள்ளே போயிடும். இப்போ இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த சிடி இருக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமை டூப்ளிகேட் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துக்கோங்க. கீழே கொண்டு வந்துட்டு இதுதான் கடைசி ஃப்ரேம். இதுக்குள்ளே இருக்க சிடி இருக்குல்ல, சிடியை பாதியாக வெளியே கொண்டு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த சிடி பாதியாக வந்துடுச்சு. இப்போ இந்த 4 ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் காம்பனன்ட் செட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. இந்த சிடி வெளியே ரொம்ப இருக்குன்னா உள்ளே கொண்டு போய்க்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு கார்டு கிடச்சிச்சு, சிடி கிடச்சிச்சு, எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ நம்ம கார்டை வந்து நம்ம டிசைனுக்குள்ளே கொண்டு வரதான் நெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட காம்பனன்ட் வெளியே வந்துடும். ஜஸ்ட் உங்கள் டிசைனுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போது கண்டினியூஸாக நீங்கள் Ctrl+D கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிட்டே வரும். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிட்டே வரும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க.
பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா காம்பனண்ட் இருக்கும், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கார்டும் உள்ளே கொண்டுட்டோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ப்ரோட்டோடைப்பே கனெக்ட் பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபஸ்ட்டு கார்டு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் கார்டோட கனெக்ட் பண்ணணும். நீங்கள் வெளியே இருக்க குரூப்பில் கனெக்ட் பண்ணக்கூடாது, ஃப்ரேமில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கிளிக்குன்னு இருக்கும், அது வந்து ஆஃப். இதுக்கு வந்து நீங்கள் மவுஸ் சென்டரில் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதை வந்து கஸ்டமில் வச்சுட்டு நான் கொடுக்குற செட்டிங்ஸை அப்படியே போட்டுக்கோங்க. இதை வந்து 300க்கு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருக்க ஃப்ரேம் இருக்குல்ல, நீங்கள் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணக்கூடாது, ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம்லேருந்து ஃபஸ்ட்டு கார்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இதை வந்து மவுஸ் லீவில் கொடுத்துக்கோங்க. அதே ப்ராப்பர்ட்டியில் இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போது உங்கள் ப்ரோடைப் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ரோடைப் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் கார்டை ஹோவர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கார்டும் உங்களுக்கு மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு 50% ஆஃப் டிசைன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது இதில் ஒவ்வொரு கார்டுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு ஒவ்வொரு கார்டையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியாக எல்லா கார்டுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் உங்கள் ப்ரோடைப் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கார்டும் உங்களுக்கு ரைஸ் ஆகும். யார் யார் ஆர்டிஸ்ட், என்னென்ன சாங்ஸ்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இப்போ நம்ம 80% ஆஃப் டிசைன் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஏதோ ஒரு ஆல்பத்தை கிளிக் பண்ணும்போது அந்த ஆல்பம் மேலே ரைஸ் ஆகிட்டு அதோட சிடி வெளியே வந்துட்டு எல்லா சாங்ஸ் லிஸ்ட்டும் காட்டுற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம அதை பண்ண போகிறோம். ஓகே, வெளியே வந்துக்கலாம். இது நம்மளுக்கு டெஸ்க்டாப் ஒன்றில் இருக்குது. இதை ஒன்று டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு செகண்ட் ஸ்க்ரீன் கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கீழே இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ நமக்கு ஹனுமான் இவரோட ஆல்பத்தை மட்டும் தான் நம்ம இப்போ காட்ட போகிறோம். ஸோ இது வந்து காம்பவுண்ட் 10. மித்த இருக்க எல்லா காம்பவுண்ட்டையும் நம்ம வந்து கீழே கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சா? இல்லை 10 மட்டும் எதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துக்கோங்க. எல்லா கார்டையும் கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, இப்போது நமக்கு மேலே வந்து ஆல்பம்னு வந்துருக்கா, அதையும் மேலே கொண்டு போய்க்கலாம். மேலே கொண்டு போயிட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போது இவரோட கார்டு இருக்குல்ல, அந்த கார்டை சென்டராக கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு சைடில் வந்து நமக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனியாக காம்பவுண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அடுத்த காம்பவுண்ட்டை எடுத்துக்கோங்க, 5th காம்பவுண்ட். ஸோ நமக்கு இந்த கார்டு வந்துருச்சு. ஓகே, இதை வந்து சென்டராக எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மூவிஸும் நம்மளுக்கு ஒவ்வொரு சாங்கும் நம்மளுக்கு சைடில் கட்டணும்ல. ஸோ இதோட எல்லா சாங்கையும் நம்ம இங்கே வந்து சைடில் ப்ளேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை வந்து சைடில் கொண்டு போய்க்கலாம். கொண்டு போய்ட்டு டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இவரோட எல்லா சாங்கையும் நம்ம சைடில் கொண்டு வந்துக்கலாம். இப்போது அவர் ஆர்டிஸ்டோட பேர் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுவே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சைடில் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே அவுட்லைட் போட்டுக்கலாம். போட்டு இதோட ஸ்பேஸிங்கை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 16 வச்சுக்கிறேன். ஓகே, அவரோட எல்லா டீட்டெயிலும் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் அவரோட ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டோட நேமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட ஜஸ்ட் 4ன்னு மாற்றிக்கிறேன். 4 ரொம்ப இதாக இருக்குது, 8. ஸோ இதுக்கு நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் அசம்பிள் பண்ணிவிட்டு எல்லாம் அலைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது ஒன்று டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஆல்பம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த டேட் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு அவுட்லைட் போட்டுக்கோங்க. இதோட ஸ்பேஸை வந்து நம்ம ஒரு 4ன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட அவுட்லைட் போட்டுக்கோங்க. முடிஞ்சிருக்கு இது டாப்பில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இந்த கார்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கார்டு கிடச்சிச்சு. சைடில் வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு அந்த ப்ளே பாஸ் பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ப்ளே பாஸ் பட்டனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம ஒரு அவுட்லைட் போட்டுக்கலாம். போட்டு சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிச்சா? இப்போ இது என்ன பண்ணணும்னா சைடில் கொண்டு வந்துக்கலாம்.
சைடில் கொண்டு வந்துட்டு இதை வந்து ஒரு காம்பவுண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா அந்த ஹோவர் பண்ண வந்து ப்ளே பாஸ் பட்டன் வந்து உள்ளேருந்து வெளியே வந்துட்டு அப்புறம் ப்ளே பாஸ் மாற்றி பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போது நமக்கு இந்த பட்டன் இருக்குது, நம்ம இன்னொரு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வெளியே கொண்டு வந்துக்கிட்டு ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே 2 பட்டன் கிடச்சிச்சு. இது 2 செலக்ட் பண்ணிட்டு அவுட்லைட் போட்டுக்கலாம். அவுட்லைட் போட்டு இதை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். கிளிப் கண்டென்ட் கொடுத்துட்டு இதை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் காம்பவுண்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இங்கே வேரியபிள் கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நேம்னு ஆட் பண்ணிக்கோங்க. நேம் இங்கே வந்து சும்மா சப்டெக்ஸ்ட். ஸோ அதுக்கு வந்து நான் S2ன்னு கொடுத்துக்கிறேன் சும்மா டம்மியாக. ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிச்சு. இது எதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இன்னொன்று இது பண்ணிக்கலாம். இப்போது மேலே இருக்குதுல இந்த இதை வந்து நம்ம ஒப்பாசிட்டி 0 பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொன்று எடிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஐக்கானை ஹைட் பண்ணிங்க, செகண்ட் ஐக்கான் வந்துடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லா ஐக்கானும் கிடச்சிச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கார்டு இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே செகண்ட் ப்ளேலிஸ்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹோவர் பண்ணணும். ஹோவர் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஈஸி அவுட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பாஸ் பட்டன் வரணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் வர மாதிரி இருக்கும். நம்ம அது கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பேஜில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி ஒரு 4-5 டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அவுட்லைட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது அதுவே அலைன்மெண்ட் ஆகிரும். நான் வந்து ஒரு 20ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, 24. இப்போ அதே மாதிரி ஒரு 2-3 டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறதையும் இதையும் செலக்ட் பண்ணிட்டு இதையும் குரூப் பண்ணிக்கலாம். இதை ஒரு சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்து அதோட ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளேலிஸ்ட் இருக்குல்ல, இந்த செகண்ட் கார்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து இங்கே நம்ம என்ட்ரி பண்ணியிருக்க நேமும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கார்டும் செலக்ட் பண்ணிட்டு அவரோட எல்லா சாங்ஸும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தோட நேமும் உங்களுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளுக்கு எல்லாமே இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அவரோட சாங்ஸும் ஆட் பண்ணிட்டோம், அவரோட கார்டும் அங்கே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து வெளியே கொண்டு போய்க்கலாம். வெளியே கொண்டு போயிட்டு இதை வந்து இங்கே சென்டராக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சைட்லேயே வச்சுக்கலாம். நம்ம சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிட்டு சைடில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இதை வந்து இன்னொரு டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த கார்டை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து நம்ம கடைசி ஃப்ரேம் இருக்கும், அதில் சிடி வெளியே வந்துடும். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சா? நம்ம அந்த ப்ளேலிஸ்ட்டை வெளியே கொண்டு போனோம்ல, அதை வந்து உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஸோ சைடில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை வந்து அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இதோட பொசிஷன் மட்டும் நம்ம லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிறதையும் மூவ் பண்ணிக்கோங்க. இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதையும் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 3 பேஜஸ் கிடச்சிருக்கும், 3 டிசைன் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இது வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போது நம்ம இங்கே வந்து நம்ம 10ஓடது செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ காம்பவுண்ட் 10 ஜஸ்ட் ப்ரோடக்ட் கிளிக் பண்ணிட்டு இதையும் செகண்ட் பேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஆன் கிளிக்கில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஜஸ்ட் கஸ்டம் பண்ணிக்கலாம். கஸ்டமில் கொடுத்துட்டு நான் கொடுக்குற வேரியேஷன் அப்படியே கொடுத்துருங்க. நான் கொடுக்குற இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 500ன்னு மாற்றிக்கலாம். இப்போது செகண்ட் டெஸ்க்டாப் டூ இருக்குல்ல, செகண்ட் பேஜையும் தேர்ட் பேஜையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஆஃப்டர் டிலேயில் வச்சுக்கலாம். ஆஃப்டர் டிலே 300 ms வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 800 வச்சுக்கலாம். அதே இதில் இருக்கட்டும். ஓகே, இப்போ உங்களுக்கு இது எல்லாமே வந்துச்சா? இப்போ நம்ம ஒரு பேக் பட்டன் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா
இப்போ இந்த கார்டுலேருந்து நம்ம அடுத்த கார்டுக்கு போகணும்ல, அதுக்கு ஒரு பேக் பட்டன் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதையே தூக்கி மேலே வச்சுக்கலாம். செகண்ட் ஃப்ரேம்லேயே வச்சுக்கலாம். ஃப்ரேமில் வச்சுட்டு இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சைடில் 80, இது 176. இப்போ இதை வெளியே பண்ணிக்கலாம். 80, 176. ஓகே. இப்போது அதே மாதிரி இந்த ஒரு பொசிஷனில் மாற்றிக்கோங்க. 80, 176. ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் கனெக்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே என்ன பண்ணலான்னா இந்த பேக் பட்டனை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிருங்க. ஆன் கிளிக் அதே இதில் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம ப்ரோடோடைப் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு கார்டும் நீங்கள் ஹோவர் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு கார்டும் உங்களுக்கு மேலே பாப் ஆகும். ஜஸ்ட் நம்ம இந்த கார்டு தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கார்டு மேலே போகும். கொஞ்ச நேரம் கழித்து சிடி வெளியே வரும். உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் ஸ்க்ரோல் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் இது ஒவ்வொன்றும் ஸ்க்ரோல் நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வரும். ப்ளே பாஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் கொடுத்தீங்கன்னா இந்த கார்டு எப்பவும் போல் பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ நம்மளுக்கு நினச்ச டிசைன் நமக்கு கிடச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் டிசைனர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.